செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். தேவ வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேத வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீங்க பேசுங்க. எங்களுக்கு காலையில வேண்டிய மன்னாவை எங்களுக்கு தாங்க. இந்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசு ராஜாவின் மூலம் கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. praise the lord. கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். Please come with me to the book of 1 Thessalonians chapter 4 verse 7. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். For God hath not called us unto uncleanness but unto holiness. இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட இந்த இடத்துல கர்த்தர் என்னை கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக துதிக்கிறோம். கர்த்தரை துதிக்கிறோம். உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். பரிசுத்தம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்தம். இந்த காலங்களிலே சுத்தமா இருப்பதே கஷ்டம்னு சொல்றாங்க. அப்ப பரிசுத்தத்திலே நாம எப்படி வாழ முடியும்? ஆனால் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பரிசுத்தை விரும்புகிற தேவன். 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அது ஒரு கட்டளை. தேவன் நம்ம இடத்துல விட்ட ஒரு கட்டளை. He said, be holy for I am holy. ஆகவே இதேதான் பேதுரு சொல்ற, எழுதியிருக்கிறதே என்று 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16. எங்கே எழுதியிருக்கிறது என்று பார்த்தால் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 44-45ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. God says, be holy for I am holy. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மலை பிரசங்கத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதுதான் கூறுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்களேன் ஒருத்தங்க. Matthew chapter 5 verse 8. இந்த மலை பிரசங்கத்திலே கர்த்தர் என்ன சொல்லியிருக்கார்? தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம தேவனை தரிசிக்க நாம் வாஞ்சியா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற அதுக்கு கண்டிஷன் என்ன? இருதயத்துல நாம் சுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சுத்தம் என்பது கிளீன்னஸ். ஆனா பரிசுத்தம் என்பது பீயிங் செப்பரேட், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம். பீயிங் செப்பரேட்டட். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய போதகர் அந்த கம்யூனியன் கப்ல, ராபோஜனத்துல அந்த திராட்சை ரசத்தை ஒரு கப்ல வச்சிருப்பாரு. அதுல இருந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. அதே கப்பு அது அதற்கு மட்டும்தான் அது பயன்படுத்தப்பட வேண்டும். அடுத்த நாள் அவர் அதை குளிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது அல்லவா? அதுதான் பரிசுத்தம். தேவனுக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம். we are called to be holy unto the Lord. holiness unto the Lord. தேவனுக்காக பரிசுத்தமாக வாழ அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார், நீங்கள் எல்லாம் பரிசுத்த ஜாதி. வேற ஜாதியே இல்ல. ஆண் ஜாதி, பெண் ஜாதி, பரிசுத்த ஜாதி. இந்த 3 ஜாதியை தவிர வேற ஜாதிகள் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே நாம் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் பேசுகிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் இதே காரியத்தை தான் குறிப்பிடுகிறார். The book of Leviticus chapter 20 verse 25. ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும், சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி, நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விலக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக. எஸ், அதுல சொல்லுவார், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஹalleluya. அப்ப இந்த லேவியராகமத்திலே பரிசுத்தத்தை பற்றி அதற்காக தான் அவங்க ஒவ்வொரு வேலையும்
அவங்க என்ன பண்றாங்க? ஆடுகளையும் கடாக்களையும் பலியிடுகிறார்கள். அந்த பலி, அந்த ரத்தத்தினாலே அவர்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பான். அவனுடைய காலை சங்கிலியினாலே கட்டியிருப்பார்கள். கட்டி அவன் அந்த ஆட்டுக்கடாவுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்று அந்த உடன்படிக்கை பெட்டியில அவன் தெளிப்பான். அப்பொழுது அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் அந்த ஒரு வருடம் முழுவதும் அந்த இஸ்ரேல் மக்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறது. அவன் வெளியே வரும்போது ஒரு பெரிய there'll be a great rejoicing. People will rejoice, shout and dance. அவள் சந்தோஷத்தினாலே மகிழ்ந்து களி கூறுவார். என்னவென்றால் இந்த வரப்போகிற அந்த அடுத்த ஒரு வருடம் முழுவதும் அவளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3500 வருடங்களுக்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. இஸ்ரவேல் மக்கள், என்ன காரியம்? எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். அருமையாய் பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த வெளியே கொண்டு வரும் பொழுது என்ன நடக்குது? அவள் சீனாய் மலைக்கு வந்துடுறாங்க. சீனாய் மலைக்கு வந்த பிறகு ஒரு பெரிய ஒரு காரியம் நடக்குது. மோசே தேவனுடைய மனுஷனாகிய மோசே சீனாய் மலையில ஏறுகிறாப்ல. ஏறி கொண்டு அவன் தேவனோடு 40 நாள் சஞ்சரிக்கிறார்கள். தேவன் கர்த்தர் அவனுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அந்த 10 கட்டளைகளை சுமந்து கொண்டு வரும்பொழுது என்ன நடக்குது? அந்த டைம்ல அவர் ரொம்ப நாள் நேரம் கடந்து விட்டது என்று சொல்லி மக்கள் ரெஸ்ட்லெஸ் ஆகி ஆரோன் இடத்துல கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை செய்து தாங்க அப்படி சொல்லி அவனுடைய தங்கத்தை எல்லாம் கொடுத்து போட்டு எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்த எல்லா தங்கத்தையும் போட்டு அதை நெருப்புல விட்டு ஒரு கன்றுக்குட்டியை அவர் தயார் செய்து, இந்த கன்றுக்குட்டி தான் இஸ்ரவேல்ல இருந்து எங்களை கொண்டு வந்த கன்றுக்குட்டி, எங்களை விடுவித்து கொண்டு வந்த கன்றுக்குட்டி என்று சொல்லி வணங்குகிறாள். அது மட்டுமல்ல, பலவிதமான பாலியல் காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். குடித்து வெறித்து நடனமாடுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலே அவள் இடைப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. மோசே கீழே இறங்கி வருகிறார். அப்போ பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளம் உடைகிறது. அப்படியே கோபத்தினாலே அந்த 2 அந்த பலகைகள், தெய்வ கட்டளைகளை கொண்டு அந்த பலகைகளை கீழே போட்டு உடைக்கிறான். அந்த கன்றுக்குட்டியை தீயினாலே எரித்த உண்டாக்கினாங்க. அந்த கன்றுக்குட்டியை தண்ணியில கரைத்து அவர்களே குடிக்க வைக்கிறான். பயங்கர சரியான கோபம் மோசேக்கு. ஏன்னா தேவன் அவர்களை அருமையான அன்புள்ள தேவன் அவர்களை கொண்டு வருகிறார் வெளியே. ஆனா இவர்களோ தங்களுடைய இச்சைகளுக்கு மீண்டும் திரும்பி விட்டார்கள். அப்போ ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்க, யாத்ராமம் 32ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். யாத்ராமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து எடுத்தவங்க வாசிங்க. யாத்ராமம் 32ஆம் அதிகாரம் 26லிருந்து 29ஆம் வசனம் வரை பார்க்கலாம். யாத்ராமம் 32ஆம் அதிகாரம் 26லிருந்து 29ஆம் வசனம் வரை. பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய், ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த சம்பவம் ஒரு சரியான ஒரு பெரிய ஒரு இஸ்ரேல் மக்களுக்கு குலுக்கிய ஒரு சம்பவம். இதற்கு அப்புறம் அவளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாய் மாறிவிட்டது. ஆனா இது ஒரு சவாலாக மோசே சொல்லுகிற வார்த்தையில் நம்மளுக்கு இருக்குது. 26ஆம் வசனத்திலே அதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர்கள் யார்? இந்த கேள்வி இன்றைக்கு உங்களோட கேட்க விரும்புகிறார். ஆவியான உங்களோடு கூட கேட்கிறார். Who is standing by the side of the Lord? நாம் எங்கு நின்று கொண்டிருக்கிறோம்? Are we standing with the world? இந்த உலகத்தின் பட்சமாக நாம் நிற்கிறோமா?
அசுத்தத்திற்கு பட்சமாக நம்ம நிருந்து கொண்டிருக்கிறோமா? விக்கிர ஆராதனைக்கு பட்சமாக நம்ம நிருந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், மேக் அ சாய்ஸ். இன்றைக்கு ஒரு தெரிந்தெடுத்தலை செய்யலாம். We have to make a choice. We have to choose God. We have to choose our Lord Jesus Christ. இதான் முதல் முக்கியமான ஒரு காரியம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் பட்சமாய் வந்து சேர வேண்டும். ஹalleluya. We are called from darkness into his marvelous light. பவுல் எழுதுகிறார், முந்தி நீங்க இருளின் ஆதிக்கத்துல இருந்தீங்க. இப்பொழுதோ you have been translated into the kingdom of his dear son. அவருடைய அருமை மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து விட்டோம். This is the first choice. இது ஒரு தெரிந்தெடுத்தல். இந்த காலை வேளையிலே ஒரு சவாலாய் உங்களிடத்திலே விடுகிறேன். Take this choice. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர் என்று வாசித்தோம் அல்லவா? லேவிய ராமத்திலேயே வாசித்தோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்த்தோம். அப்ப இந்த திரியேக தேவனும் பரிசுத்தம் உள்ளவர்கள். எப்படி சொல்றேன் என்றால், நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபத்திலே கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரை கர்த்தரை பிதாவை எப்படி கூப்பிடுறாரு? ஆண்டவர் பரிசுத்த பிதாவே. ஹalleluya. பரிசுத்த பிதாவே, ஹோலி ஃபாதர். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். எப்படி பிதாவானவர் பரிசுத்தரா இருக்கிறோம், அதே போல குமாரன் your holy child Jesus என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். your holy child, உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு. இரண்டாவது, the second part of the Trinity, he is a holy God. அது மட்டுமல்ல, அதே அதிகாரம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? the Holy Spirit. ஹalleluya. அத வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30, 31ஆம் வசனங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீக்கி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஹalleluya. தேவ வசனத்தை அவர்கள் என்ன செய்தாங்க? தைரியமாய் சொன்னார்கள். ஹalleluya. இதுதான் ரொம்ப முக்கியம், முதல் காரியம். இரண்டாவது என்ன காரியம்? பரிசுத்தமா இருப்பது, அதுக்கு ஒரு விலை கிரயம் நான் செலுத்த வேண்டும். நீங்களும் நானும் we have to pay the cost. It is not easy. மார்க் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற கடவனாய் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். If anyone wants to follow me, let him deny himself, take up his cross and follow me. மார்க் 8:34. Gospel according to Saint Mark chapter 8 verse 34. இதற்கு ஒரு விலை கிரயம் செலுத்த வேண்டும். லேவியர்கள் அவர்கள் ஆண்டவரை கர்த்தரை தெரிந்து கொண்டு கர்த்தர் பட்சத்திலே நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? உங்களுடைய சகோதரர், உங்களுடைய நண்பர்கள் என்று பாராமல் நீங்கள் அனைவரையும் வெட்டி கொல்லுங்கள் என்று சொன்னார். வெட்டி குவியுங்கள் என்று சொன்னார். 3000 பேர் அன்று இறந்தார்கள். தேவனுடைய கட்டளை கொடுக்கப்பட்ட அன்று நாளிலே 3000 பேர் இறந்தார்கள். அது சட்டம், நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணம் கொடுத்த அன்றைக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுதோ 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹalleluya. பெந்தெகோஸ்து நாளிலே நமக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அன்றைக்கு என்ன நடக்குது? 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியாக தேவனுடைய கிருபை வரங்கள் நமக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. அப்ப மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 37ஆம் வசனத்திலே ஒரு அருமையான வசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சவாலா இன்றைக்கு கொடுக்கிறார். The Gospel according to Saint Matthew chapter 10 verse 34 to 37. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34 37ஆம் வசனம். எப்படி இது விலை கிரயத்தை எப்படி நாம் செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய்
நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அவ்வளவுதான். வாசிங்க 37 வரைக்கும் வாசிங்க. வாசிச்சேன் டாக்டர், முடிச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஆ. தேங்க்யூ. சோ அவருக்கு பாத்திரமா இருக்கும் என்றால் நாம் சில காரியங்களை வெறுக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா என்ன? Give him the first place. Hallelujah. இந்த காலை வேளையிலே Jesus is asking for the first place. முதலிடம் அவருக்கு. அவரை விட நீங்க உங்க பிள்ளைகளையோ கணவனையோ மேல வைக்கிறீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு என்ன ஆய் விடுகிறார்கள்? விக்கிரமமாய் ஆய் விடுகிறார்கள். பொறுத்தாங்க கன்றுக்குட்டியாய் மாறி விடுகிறார்கள். ஹalleluya. அப்படியாக கர்த்தர் இன்றைக்கு கேட்கிறார். He wants the first and the best. இன்றைக்கு காலையில் நம்ம சொல்லலாமா? ஆண்டவரே உமக்காக என்னுடைய முதல் காரியங்கள் எல்லாம், என்னுடைய முதற் கனிகள், என்னுடைய சம்பாதத்தின் முதல் கனி, the first fruit of everything I give to you என்று சொல்லலாமா? Can we say that today? அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. மூன்றாவது காரியம் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பரிசுத்தமாகிறது ஒரு நாள்லயே நம்ம பரிசுத்தமாயிட முடியாது. இட் இஸ் a process. அது ஒரு டெய்லி வாக். தினமும் கர்த்தரோடு கூட நடக்கக்கூடிய ஒரு நடை. இட் இஸ் a process. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் we have to keep perfecting it. அதை பரிபூர்ணமாக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, இந்த கருத்தை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த ப்ராசஸ்க்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். We have to give ourselves to this process. 2 Corinthians chapter 7 verse 1. Please read. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூயும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்முடைய ஹோலினஸ்க்கு நம்மளை ஸ்பர் பண்றது என்ன தெரியுமா? the promises of God. தேவன் நம்மளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள். என்ன வாக்குத்தத்தங்கள்? உன்னை நித்திய ஜீவனுக்கு நான் உனக்கு தருகிறேன் என்ற வாக்குத்தத்தம். என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் என்னோடு கூட நீங்கள் இருக்க நான் உங்களை வந்து கொண்டு போவேன் என்று சொல்ற வாக்குத்தத்தம். இப்படியாக பலவிதமான 7000 வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்திலே உண்டு என்று சொல்லி கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருப்பதை கொண்டு இருந்தாலே தேவ பயத்தோடு, என்ன சொல்றாரு? தேவ பயத்தோடு இந்த பரிசுத்தமாக்குதலை நாம் பூரணப்படுத்த வேண்டும். We have to perfect this by the fear of God. தேவ பயத்தோடு. பயம் என்றால் நடுங்கி கொண்டிருப்பதில்ல, அவரை கொண்டு நாம் வைத்திருக்கிற அந்த ஒரு பயபக்தி என்று சொல்லலாம். அந்த பயபக்தி. We need to perfect this in the most holy fear of God. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியங்களையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம், நான் சொன்னேன், இது இஸ் நாட் a one day process. ஒரு நாள் சம்பவம் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே யோவான் எழுதுகிறார் இப்படியாக, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்படி என்றால் இட் இஸ் ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம மேலே ஏறிக்கொண்டே போக வேண்டும், பரிசுத்தமாக்கி கொண்டே போக வேண்டும். அடுத்த லெவலுக்கு நம்ம சென்று கொண்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த காரியம் என்னவென்றால், நாம் 4வது காரியம், சிட்சையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாக்குவது என்றால் தேவன் நம்மளை when he disciplines us, we have to take it in the right way. அவரே அப்பா, நான் மகன், நான் அவருடைய மகன், அவர் என்னை சிட்சிக்கிறாரு. they say, ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15ஆம் அதிகாரத்துல, I prune every vine that is giving forth fruit so that it will bear much fruit. அதிக கனி கொடுப்பதற்காக அவர் என்ன பண்றாரு? அந்த மரத்துல இருக்க செடியில இருக்க கொடிகள் எல்லாம் லேசா வெட்டுறாரு. it is when it is paining, it is pruning. இது அழகான ஒரு you can write it down if you want, note it down. If it is paining, it is pruning. உங்களுக்கு வேதனையுண்டான சம்பவங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார். ஹalleluya. is pruning. வேண்டாத அழுகி போன இலைகள், வேண்டாத சுவாபங்கள் எல்லாம் அவர் கட் பண்றார். ஹalleluya ஹalleluya. ஏன் கட் பண்றாருன்னா, அதை அழிக்கிறதுக்கு அல்ல, அந்த செடி இன்னும் அதிகமான கனிகளை கொடுப்பதற்காக. so that you may bear forth much fruit. so இந்த சிட்சைகளுக்கு நாம் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய காரியம், பரிசுத்தம் will give us the blessing. There is a blessing in the holiness. A holy life is a jolly life ன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு ஜாலி லைஃப்,
ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. அது ஒரு பயப்படத்தக்க, ஐயோ! மற்றவங்கலாம் என்ஜாய் பண்றாங்களே! இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ண முடியல. இதான் ஏஜ். இந்த காலத்திலே உள்ள யங்ஸ்டர்ஸ பார்த்தீங்கன்னா, பலவிதமான பாவங்களுக்குள்ளே அவள் கடந்து சென்றிருக்கலாம். ஏனென்றால், அவளுடைய ஃபிரெண்ட்ஸ் சொல்றாங்க, "இதுதான்ப்பா ஏஜ். இதுல என்ஜாய் பண்ணு. டே டூ திஸ்." அப்புறம் 50 வயசு போனோனே, அதுக்கப்புறம் நீங்க பைபிள தூக்கிட்டு நீ இப்ப ஜெபம் பண்ணலாம்ன்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. ஹோலி லைஃப் இஸ் a ஜாலி லைஃப். அதற்குரிய பலனை கர்த்தர் குடுக்கிறார். வாசிங்க. உபாகமம் ஆ 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எடுத்து வாசிங்க. The book of Deuteronomy chapter 18 verses 1 and 2. We read something what God gives to the Levites. லேவியர்கள் வந்து அவங்க கர்த்தர் பட்சமாய் வந்து மோசே அ குரல் கொடுத்த உடனே அவர்கள் அந்த பக்கத்துல இருந்தவங்க கர்த்தர் பட்சமாய் வந்து அவருக்காக ஸ்டாண்ட் பண்றாங்க. அவங்க ஸ்டாண்ட் பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்ன்னு பாருங்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எடுத்தவங்க வாசிங்க. லேவியராகிய டியூட்ரானமி. ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்களுக்கு சுதந்திரமும், பங்கும், பாத்திரமாயும் மாறிவிடுவார். ஹல்லேலூயா. லேவி கோத்திரமாகிய பரிசுத்த பிள்ளைகளே, இயேசுவின் பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களுக்காக அவரே பங்கும் பாத்திரமாய் மாறிவிடுறார். இந்த காலங்களில் இந்த கொங்கு நாட்டுல சொல்லுவாங்க, "அவன் என் பங்காளி. அவன் என் அவங்க எங்க பங்காளிங்கங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு யாரு பங்காளி? நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய பங்காளி அவரு. ஹல்லேலூயா. அவர் அவர் நம்மளுக்கு அதனால லேவி கோத்திரத்துக்கு என்னெல்லாம் காணிக்க அ கொடுக்கப்படுதோ அதுல பெஸ்ட் அந்த தொடைப்பகுதி அதெல்லாம் லேவியர்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஆசாரியர்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டார். அவங்களுக்குன்னு ஸ்பெஷலா லேண்ட் இல்ல. அவங்களுக்காக ஸ்பெஷலா அந்த 12 கோத்திரத்துக்கும் இது பண்ணும்போது, லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் எந்தவித லேண்டும் அவர் அலாட் பண்ணல. ஏன்னா அவர் சொல்றாரு, நானே அவர்களுக்கு ஹல்லேலூயா இன்ஹெரிட்டன்ஸ். ஐ ஆம் தேர் இன்ஹெரிட்டன்ஸ். சிலவங்கலாம் சில வீட்லலாம் சண்டை போட்டுக்குவாங்க. ஐயோ! எனக்கு எனக்கு குடுக்கல எங்க அம்மா, எங்க அப்பா எழுதி வச்சு போல. அவங்களுக்கு அதிகமா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இதனால கோர்ட் கேஸஸ் இருக்கும். கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட பார்க்கிறோம். ஆனா அப்படி இல்ல. நீங்க அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய பங்கு, பரிசுத்தம் உள்ளவர்களுடைய பங்கு, அவளுடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவளுடைய சுதந்திரம் யாரு? கர்த்தரே அவளுடைய சுதந்திரம். நம்ம செய்திய முடிக்க போறேன். கடைசியாக நம்ம வந்து ஒரு காரியத்த நம்ம பார்க்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த சிட்சைக்கு 10ஆம் வசனம், 11ஆம் வசனம் எபிரேயர் 12ல நம்ம வாசிக்க போல, அந்த சிட்சைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது? யூதா 20ஆம் வசனம் 20ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து விட்டு நம்ம ஜெபித்து நம்ம கடந்து செல்ல போறோம். யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 20ல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். The book of Jude, chapter 1, only one chapter, verses 20 to 25. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு, பயத்தோடே ரட்சித்து, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். மாம்சத்தினாலே கரைப்பற்ற வஸ்திரத்தை போல அப்பா எங்களை வஸ்திரங்கள் கரைப்பட்டிருந்தால் அதை வெறுத்து தள்ளிவிட்டு அப்பா பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் செல்லவும், அப்பா அதை வாஞ்சிக்கவும், அதை சூஸ் பண்ணவும், அதற்கு வேண்டிய விலைக்கிரயத்தை நாங்கள் செலுத்தவும், அப்பா நாங்கள் அதை தேவ பயத்தோடு அப்பா நாங்கள் அதை பக்குவப்படுத்தவும், பூர்ணப்படுத்தவும் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. நீரே எங்களுடைய பங்கும், எங்களுடைய பாத்திரமும், எங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல வசனங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எல்லா துதி, கனம், மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.